உண்மையில பொதுப்படைய என் குழந்தைய எவ்வளவு காப்பாற்றிட்டாங்க. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும். நாங்கள் தென்காசி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் சார். சங்கரவங்கள் பக்கம் உடப்புங்கள கிராமம். அங்கே 3 நாள் சிகிச்சைக்கு போயிருந்தோம். செந்தில் சேகர் ஆஸ்பத்திரி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் ஊசி போட்ட கேட்கல, 2ஆவது நாள் போயிருந்தோம். 3ஆவது நாள் பார்த்துட்டு காதல் சிவில் அடிச்சுன்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் சார். போயிட்டு இருந்ததுல இன்ஃபெக்ஷன் ஆகிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எந்த ஆஸ்பத்திரி போறீங்கன்னு 2 ஆஸ்பத்திரி கேட்டாங்க. மேடம் கேட்டாங்க, ராயல் போறோம் கிருஷ்ணா போறீங்களான்னு கேட்டாங்க. ராயல் போறோம். அங்க இருந்து வரையில பாப்பா கான்செப்டிங்கே இழந்துருச்சு. நாங்க யாரு நீ யாருங்கிற அளவுக்கு ஸ்டேஜ் எல்லாம் மாறி கண்ணெல்லாம் ஒரு மாதிரியே போயிட்டு 1 ஹவர்ல ஆம்புலன்ஸ்ல போங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து அப்புறம் எவ்வளவோ பாப்பா உள்ள பிற போன அப்புறம் 3 நாள் சார் டைம் கேட்டாங்க. 4ஆவது நாள் பாப்பா கொஞ்சமாவது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் போறீங்கன்னு சொல்லி சார் வெயிட் பண்ண சொன்னாங்க. 4ஆவது நாள் பாப்பா அம்மா யாரு தெரியுதான்னு கேட்டதுல அம்மா ஒரு அம்மாங்கிறது தெரியுதுன்னு சொன்னிச்சு 4ஆவது நாள். அதுக்கப்புறம் எதுவுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல அப்படின்ட்டு நாங்கள் சிகேஜி கேட்டோம் சார்கிட்ட. சிகேஜி கேட்டு ரொம்ப போராடி பார்ப்போம். சார் எங்களுக்காண்டி இருங்க உட்காந்து 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சொல்லி சார் எங்களை தக்காத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு இன்னைக்கு ஒரு 1,36,000 மருந்தை உங்கள் மூலியமா உங்களுக்கு என்ன உதவி தருமோ என்னையால முடிஞ்சே செய்யுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மருந்தோட வேல்யூ வந்து அவங்க ஆஸ்பத்திரியோட லாபத்தை வந்து எங்களுக்கு 80,000க்கு வாங்கி கொடுத்தாங்க. என் பாப்பா 25 நாள் 27 நாள் என்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் சார் என்னைக்கா அவங்க பொண்ணு ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா வச்சிருந்தாங்க. நான் சிகேஜி மாறேன்னா 15 நாள்லேயே மாறிட்டு ஒரு நம்பிக்கையா இருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி உன் பொண்ணை ஓரளவு கொண்டு வந்தாங்க. என்னைக்கு வரும்னு சொல்லி காத்திருக்கப்ப 45ஆவது நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, ரெக்கவர் ஆகி கான்சன்ட்ரேட்டிங் என் பாப்பா கிடைச்சிச்சு. அது வரைக்கும் சார் எப்படி உண்மையை சொல்ல போனா நீங்க கேமரா சிஸ்டர் இருக்காங்கிறதுக்காண்டி உண்மையை சொல்லலை. உண்மையில பொதுப்படைய என் குழந்தைய எவ்வளவு காப்பாற்றிட்டாங்க. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும். அதுவும் இல்லாம சார் வந்து எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் இப்படி ஒரு சார் உண்மைக்கே பார்க்க முடியாது. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு, நல்ல ஆதரவு. எல்லாருமே எப்படி பார்க்கணும் ஐசூல 30 நாள் நல்லா பார்த்தாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை கடைசி நார்மல் வந்து என் பொண்ணு பேசுறாத நான் வெயிட் பண்ணேன். ஒரு நாள் 4:30 நாள் ஒரு நாள் அம்மா கூப்பிட்டுருச்சு. ஏதோ நினைச்சோம், ஏதோ மாறிடுச்சு. ஊர்ல எல்லாம் 3ஆவது நாள் 4ஆவது நாள் பாடி வருதுங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. அந்த இதை காப்பாத்திட்டேன். அதனால எனக்கு பேச விரும்பல. என் பொண்ணு வந்து எனக்கு போதும், இன்னமும் நல்லா வரணும்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கை காப்பாற்ற போதும். அதுவும் இல்லாம சார் வந்து ஒண்ணு சொன்னாங்க, இந்த காய்ச்சல் வந்து 100க்கு 1 ஆள் வருமா. ஏன்னா அந்த நரம்பு வந்து கொடுக்குற மருந்து பூரா எதுவுமே வந்து ஏற்றுக்கிட மாட்டேங்குது. 15 நாள் சார் கஷ்டப்பட்டாங்க. அவர் கஷ்டப்படும் போது எங்களுக்கும் சார் போயிட்டு வந்து இவளுக்கு கொடுக்குற மருந்து பூரா அவளுக்கு உடம்புல ஏற்றுக்க மாட்டேங்குது, ஒரு 3 நேரம் தடுத்து வருது. அடுத்து எல்லா டாக்டரையும் கேட்டு யோசிச்சு நான் ஆலோசனை எல்லாத்தையும் சார்கிட்ட கேட்டிருக்கேன். நரம்பு டாக்டர் வந்தாங்க, மூளை டாக்டர் வந்தாங்க, அடுத்து கண் டாக்டரு எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து சொன்னாங்க, எடுத்தோம். இப்போதைக்கு இவ்வளோ சீக்கிரம் நல்லா பேசுறாருன்னா அது சாரே சந்தோஷப்படுறாங்க. சத்தியமா வந்து உண்மையிலே இவ்வளோ நல்லா பேசுறாளா, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, பரவாயில்ல நடக்கிறா செய்கிறா, நல்ல முன்னேற்றம் அப்படின்னாங்க. அதனால ஆனால் முக்காசி சார் தான் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. அவங்க வந்து உண்மையிலே இவ இருக்க கண்டிஷனுக்கு நீங்கள் வெளியே கூப்பிட்டு போனால் இவ வந்து சீரியஸ் கண்டிஷன் ரொம்ப தாங்க முடியாது உடம்பு. கொஞ்சம் ரூபா வேணா யார்ட்டையும் வாங்கி பாருங்க, நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க சார். அதனால தான் நாங்கள் இது வரைக்கும் இதோட 50 நாள் இங்கே இருந்து தங்கியிருக்கோம். நல்ல தாவலையாச்சு. சார் ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். அம்மா அப்பா ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் எது கேட்டால் வாங்கி தருவாங்க. என்ன சாப்பிடறதுக்கு முடியா அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்க. நல்லா சாப்பிடுது, நல்லா சாப்பிடுவேன். எங்க அம்மா கையில் செய்த பிடிக்கும். சரி பிடிக்க அம்மா சந்தோஷமா இருக்கணும், அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும். சரி, அதுக்கெல்லாம் ஹெல்ப் யார் பண்ணா? இங்க உள்ள சிஸ்டர்களுக்கும் சாருக்கும் அண்ணி 2 பேர் இருக்காங்க. சரி இவ்வளவு தூரம் யார் கொண்டு வந்தா? நர்ஸுகள், உள்ள நர்ஸுகளும்
டாக்டர் சாரும் நல்லா சார் உன்னை எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க கைதட்டி? சைக்கிள் சொன்னீங்க. தேங்க்ஸ்.